பாரு, நல்லா வெட்டி வச்ச ஆப்பிள் மாதிரி. கண்ண பாரு, ஒட்டி வச்ச திராட்சை மாதிரி. மாமா, என்ன முறைச்சு பார்க்காதடா, நான் பாவம் தானே. கொஞ்சம் அன்பா பாரு. ஐயோ, நீ இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க. அதை விட்டுட்டு எப்ப பாரு முறைச்சுக்கிட்டு. என் சின்ன மாமா. மாமா, சாரி சாரி. இப்போ ஓகேவா? மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை முதலா பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உன் மேல இருக்கிற காதல் அதிகமாயிட்டே தான் போகுது. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை. வர்ற கோவத்துக்கு உன் கண்ணத்தை புடிச்சு கடிச்சு வைக்கணும் போல இருக்கு. ஆனா என் செல்லத்துக்கு வலிக்குமேன்னு அமைதியா இருக்கேன். சிரிக்காத மாமா. பின்ன என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 தடவை உன் போட்டோவை பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நீ என் பக்கத்திலேயே இருந்தாலும் உன்னை நேருக்கு நேரா பார்க்க கூட முடியல. ஒருவேளை பார்த்தாலும் நீ கோவப்படுற. நீ தூங்கும் போது உன் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா, என்னால நீ இப்போ தூங்கும் போதுதான் சைட் அடிக்கவே முடியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு ஆசையோட உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? ஆனா எதுவுமே நடக்கல. அது என்ன ஆசை சொல்லு பாப்போம். நிறைய இருக்கு மாமா. முதல்ல உன்னை மாமான்னு கூப்பிடணும். கோவம் வரும்போது மட்டும் செல்லமா டேய் மாமான்னு கூப்பிடணும். நீ காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். உனக்கு சாப்பாடு என் கையால சமைச்சு தரணும். அதே நீ எனக்கு ஊட்டி விடணும். நான் செல்லமா உன் கைய கடிக்கணும். நீ வலியில கத்தும்போது உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். எத்தனை ப்ரொஃபைல் வந்திருக்கு, எந்த டிசைனும் சரியில்லை. எல்லாம் ஓல்டு டிசைனா இருக்கு. ரியா ஃப்ரம் சென்னை. வாவ், இந்த டிசைன்லாம் ரொம்ப சூப்பரா கிரியேட்டிவா இருக்கு. வா, என்ன டிசைனிங் சென்ஸ், என்ன கலரிங், ஃபேண்டாஸ்டிக். இவங்களை இமிடியேட்டா லாக் பண்ணணும். கான்டாக்ட் நம்பர். ஹலோ ரியா. எஸ், சொல்லுங்க. ஹாய், திஸ் இஸ் வருண். டிசைனிங்காக ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தீங்களா? யா சார். இப்பதான் உங்க ப்ரொஃபைலை பார்த்தேன். உங்க டிசைன்ஸ் எல்லாமே வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ சார். உங்க டிசைன்ஸ் எல்லாமே கிரியேட்டிவா நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் நீங்க தான் கிரியேட் பண்ணதா? என்ன சார், இவ்ளோ நேரம் புகழ்ந்துட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணனால கேக்குறீங்க? சாரி, எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஜாப் கிடைக்கணும்னு ஃபேக்கா காசு கொடுத்து கிரியேட் பண்றவங்களும் இருக்காங்க. அதுக்காக கேட்டேன். பட் ஐ பிலீவ் யூ. தேங்க்யூ சார். தென் வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் படிச்சுட்டு டிசைனிங் எப்படி, அதுவும் இவ்ளோ கிரியேட்டிவா? டிசைனிங்கிறது நம்மளோட கற்பனையில இருந்து உருவாகிறது. அழக நமக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைக்கிறது. அதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா என்ன? வாவ், கிரேட். அப்புறம் ப்ரொஃபைல்ல நோ எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்கீங்க. பட் உங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இல்ல சார், நிஜமாவே இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். வீட்ல ரொம்ப நாளா டிசைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் உங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஓகே, அப்ளை பண்ணிக்கலாம்னு ப்ரொஃபைல் அனுப்புனேன். இவ்ளோ திறமையை வச்சுட்டு இவ்ளோ நாள் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. பட் அதுவும் நல்லதுக்கு தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
அதனால தானே உங்களை மாதிரி ஒரு டிசைனர் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஓகே, இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இன்னும் ஆபீஸ் கூட போடல. நீங்க வீட்ல இருந்தா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? யா ஷியோர் சார். எங்க இருந்து ஒர்க் பண்ணா என்ன சார்? நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், அது மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும். சூப்பர் ரியா. அப்புறம் என்ன salary எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? salary எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல சார். நீங்களே சொல்லிடுங்க. என்ன வெண்ணிலா, வருண் ரொம்ப மாறிட்டான் போல. இப்பெல்லாம் உன்கிட்ட கோவப்படுறது இல்லையே? இல்லத்த, இப்போலாம் சந்தோஷமா தான் இருக்காரு. இப்பதான் நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். சீக்கிரமே அவன் வாயால நீதான் என் மனைவின்னு உன்னை பார்த்து சொல்ல வைக்கிற. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னத்த கவலை? நான் அவருக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கேன். அம்மா, சாப்பிட ஸ்வீட் ஏதாவது இருக்காமா? சொல்லுங்கம்மா. என்னப்பா திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கேக்குற? ஆளு ரொம்ப ஹாப்பியா வேற இருக்க. ஏதாவது சந்தோஷமான விஷயமா? ஆமாமா, நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம்? என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சொல்றேம்மா, கண்டிப்பா நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு ஹாப்பி நியூஸ் டா. நான் டிசைனர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன்ல, ஒரு சூப்பர் பொண்ணு கிடைச்சிருக்காடா. ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். டிசைன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. கேக்குற கேள்விக்கெல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா பதில் சொல்றா தெரியுமா? எங்க 2 பேரோட கிரியேட்டிவ் ஐடியாவும் அப்படியே சிங்க் ஆகுதுடா. இப்பதான்டா எனக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல நான் சக்சஸ் பண்ணிடுவேன். அவள மாதிரி ஒரு 2 பேர் கிடைச்சா போதும். 1 இயர்ல என் growth எங்கேயோ போயிடும். அப்படி ஒரு டேலண்ட்ரா, சான்ஸே இல்ல தெரியுமா?